இன்னைக்கு அய்யனார் துணை சீரியலில் நிலா, சோழன், அதுக்கப்புறம் பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாரும் அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது பல்லவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு. சரிடா, ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், நல்லா ஆட்டம் போட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு ரூமுக்கு போகிற நேரத்தில் அங்கே இருந்துட்டு ஹோட்டல்லேருந்து வந்து சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்ப் ஃபயர் ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அதுக்கு இல்லைங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். உடனே அதுக்கு வந்து பல்லவன் சொல்லுவான், அதெல்லாம் இல்லைண்ணே, நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா உனக்கு தான் கால் வலிக்குன்னு சொன்னீல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான் பல்லவன். அப்புறம் எல்லாரும் போய் அங்கே ஒரு சேர் போட்டு 5 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள பொண்ணு வந்து சொல்லுவா, எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க, புதுசாக இப்போ கல்யாணம் ஆயிருக்கிற நிலா, சோழன் இப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. உடனே சோழன் வந்து அப்படி திரும்பிக்கிட்டு பாண்டிக்கிட்டேயும் பல்லவன்கிட்டையும் சொல்லுவான், நிலாவுக்குலாம் அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு சொல்லுவா, என்ன நிலா அவங்க எந்திரிச்சிட்டாங்க, நீங்கள் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க, வந்து ஆடுங்கன்னொன்னே திரும்பி பார்ப்பா, நிலா ரெடியாக இருப்பா. இன்னும் நீ ரெடியாகவே இருக்கேன்னொன்னே, ஆமாம் எனக்கு ரெடி தான், ஓகே தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பாட்டு போட்டுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து பல்லவனை வந்துட்டு அதுக்கப்புறம் சார் நீங்களும் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. உடனே பல்லவன் போய் டான்ஸ் நல்லா ஆட ஆரம்பிச்சிருவான். ஆடிட்டே இருக்கும்போதே பாண்டியன் வந்து கூப்பிடுவான். உடனே பாண்டியன் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட ஆட ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த பொண்ணு சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருவா. அப்போ எல்லாருமே ஹாப்பியாக ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டியும் வந்துட்டு சேரனையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சோழன், நிலா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆடிட்டு இருக்கும்போதே பாண்டி ஆடினதை அப்படியே வந்து வீடியோ எடுப்பான் பல்லவன். அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஆடினதையும் அப்படியே ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆடினதையும் உட்காந்துட்டு அவன் எல்லா வீடியோவும் எடுப்பான். வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்த பிறகு பாண்டிகிட்ட வந்து காட்டுவான், அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்குதை, இதை நான் வந்து இவங்களுக்கு வானதிக்கு அனுப்பி விட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே பாண்டி சொல்லுவான், ஏன்டா உனக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பல்லவன் பாண்டிக்கிட்ட அவன் டான்ஸ் ஆடின வீடியோவை வந்து காட்டுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், டேய் இந்த வீடியோவை எடுத்த நான் வந்து அந்த பொண்ணு கூடலாம் ஆடலடா, அந்த பொண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சு, அது கூட ஆடிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது நான் வேணா அந்த வீடியோ வந்து வானதிக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டி சொல்லுவான், அங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுறாதடா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவான். சும்மா சொன்னேனே அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் சேரனுக்கு வந்து கால் வரும். அப்போ சந்தா வந்து கால் பண்ணியிருப்பான். நான் உடனே பேசிட்டு வரேன்ட்டு சேரன் அங்கே போயிடுவான். போயிட்டு அந்த கொடைக்கானலை பற்றி அவள் கேட்டுகிட்டே இருப்பாள். அப்போ உடனே அவன் என்ஜாய் பண்ணது எல்லாத்தையும் சந்தாவுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். பல்லவன் வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நிலாவையும் இவ்வளோ ஆடின வீடியோவும் காட்டுவான், சோழன் ஆடினதையும். உடனே அவன் சோழன் சரி சூப்பராக இருக்குடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணிடுவான், அந்த வீடியோஸை வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருவான். அப்போ இவ வந்து அந்த ஸ்டேட்டஸில் எடுத்து பார்த்துட்ருப்பா வானதி. அப்போ இவங்க 2 பேரும் ஆடுறத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாண்டி வந்து அந்த பொண்ணு கூட ஆடுறத வீடியோ வந்து பார்த்துருவான். உடனே பயங்கர கடுப்பாகி வானதி வந்து இவனுக்கு கால் பண்ணுவாள் பாண்டிக்கு. ஆனால் அது வந்து போகவே போகாது. திரும்பியே வந்து என்ன செய்வா, உடனே வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு, நீ கொடைக்கானலுக்கு ஃபேமிலியோட ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்போ வந்து இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியா, போய் பேசினியா என்கிட்ட, என்னால் நம்பவே முடியலை, நீ இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கவும் மாட்டேங்க, நீ இப்போ மட்டும் எடுக்கலை, நான் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டு விடுவா. அவனுக்கு வந்து அவள் கால் பண்ணது வந்து காதில் கேட்காது. அதுக்கப்புறம் பாண்டி வந்து அந்த அவள் வாய்ஸ் நோட் போட்டதை எடுத்து அப்படி கேட்பான். அப்போ அதை வந்து சத்தமாகவே வச்சு கேட்டுட்ருப்பான். அதை வந்து நிலா, சோழன், பல்லவன் எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அச்சச்சோ, இது வந்து டான்ஸ் ஆடினது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இங்கே நான் ஆடிட்டு இருக்கிறது, ஏன்டா நீ எதுவும் வீடியோ எதுவும் அனுப்புனியா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாண்டி. உடனே அதுக்கு பல்லவன் சொல்லுவான், இல்லையே நானும் வீடியோலாம் அனுப்பலையே அப்படிங்கும்போது, நீங்கள் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோழன் சொல்லுவான், நீ ஸ்டேட்டஸ் வச்சில அதில் எதுவும் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். எடுத்து பார்த்தா அச்சச்சோ அந்த வீடியோவும் போயிடுச்சே, தெரியாமல் அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி சொல்லுவான், ஏன்டா இந்த வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருப்பான். அப்போ நிலா சொல்லுவா, சரி சரி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, வானதிக்கிட்ட போய் பேசுங்க, அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் போய் வானதிக்கு கால் பண்ணுவான். அப்போ வானதி வந்து எடுத்துகிட்டு சொல்லுவா, நீ வந்து உங்கள் ஃபேமிலி கூட போய் ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், நீ உண்மைக்குமே உங்கள் ஃபேமிலி கூட தான் போனியா இல்லையா, போய் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நான் எங்கள் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன், நாங்கள் வந்து இதில் கேம்ப் ஃபயரில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தா, நீ ஏன் பின்னாடிலாம் பார்க்கலையா, வேறு யாரும் ஆடுறது அப்படின்னோடனே, அது எப்படி நீ வந்து நீ அந்த பொண்ணு கூட தான் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா, உனக்கு கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா, இந்த பாண்டி இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இவன் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ அவள் சொல்லுவா, இல்லை பாண்டி எனக்கு வந்து இங்கேயே வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, நீ வேறு இல்லையா, அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கடுப்பாயிட்டு அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட வேலை ப்ரெஷரை வந்து என்கிட்ட கொண்டு வந்து திணிப்பியா, கொஞ்சம் கூட வந்து பொறுமையை யோசிச்சே பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அவள் வானதி ஒரு மாதிரி ஆயிடுவா.
பல்லவன் வந்து சொல்லுவான், என்னன்னா, "என்னால இப்படி பிரச்சனை ஆயிட்டு, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி நம்ம இங்க உட்கார வேண்டாம். நம்ம கிளம்புவோம். வானதி கிட்ட பேசிட்டு பாண்டி தன்னால வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நீலா எந்திரிச்சு எல்லாரும் கிளம்ப போவாங்க. அப்போ அங்கேருந்து சேரன் வருவான். "என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க?" அப்படிங்கும்போது, "ஆமாண்ணா நம்ம கிளம்புவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "நீ எங்கேண்ணா போயிருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோழன் கேட்பான். "நான் இவ்வளோ நேரம் சந்தா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சரி சந்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, "பாரு முகம் என்ன ஹாப்பியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான். சும்மா தான்டா பேசிகிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி பாண்டி எங்கே அப்படின்னோடனே, பாண்டி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம போவோம் அப்படிங்கும்போது, சரி நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே நிலா சொல்லுவா, இல்லை இல்லை இருக்கட்டும் அவங்க பேசிட்டு வரட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் சொல்லுவான், "என்னடா இது 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கூட்டி ஒரு சைஸா பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள வேற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்க?" அப்படின்னோனே, பல்லவன் சொல்லுவான், "ஆமா ஒண்ணுமே புரியல. சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, பரவாயில்ல சமாதானம் ஆயிட்டாங்களே!" அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாம் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வானதி கிட்ட வந்து பாண்டி கேட்பான், "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே, "இல்ல இன்னும் சாப்பிடல." அப்படிங்கும்போது, "மணி எத்தனை ஆகுது? இன்னுமா சாப்பிடாம இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு இருப்பான் பாண்டி. அதுக்கப்புறம் சேரன் வந்து பாண்டிகிட்ட சொல்லுவான், "சரி, சரி பாண்டி நீ அப்புறம் பேசலாம். ரூம்ல போயிட்டு சீக்கிரம் வா கிளம்புவோம்." அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிருவான். எல்லாருமே ரூமுக்கு போயிருவாங்க. நிலா அவங்க ரூமுக்கு போவா. அப்போ பின்னாடியே சோழன் போயிட்டு ரூம சாத்திட்டு கீழ அப்படியே அவ கால்ல விழுவான். இவ "எதுக்கு இப்படி விழுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா வந்து "சூப்பர் நிலா. எல்லாரும் ஊர்ல எப்படி இருக்காங்க பார்த்தியா? ஒவ்வொரு பொண்ணுங்களும். ஆனா நான் வந்து ரொம்ப குடுத்து வச்சவன். நீ என்னைக்காவது என்னைய பார்த்து இப்படி சந்தேகப்பட்டுருக்கியா? எல்லாருமே என்னை வந்து சந்தேக பார்வையில பார்த்தா கூட நீ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி இருந்திருக்க. நான் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நிலா சிரிச்சுக்கிட்டே அப்படி துணிய மடிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ரிங் வந்துகிட்டே இருக்கும். மெசேஜ் டோனு. அப்ப அத பார்ப்பான். அப்படி பார்த்தோனே, அச்சச்சோ! ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பியிருப்பா. உடனே இவன் வந்து அச்சச்சோ! அதுக்குள்ளேயும் வந்து ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்பிட்டாளே! நம்ம இப்ப தானே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முழிச்சுட்டே இருப்பான். அப்ப திரும்பியும் வந்து மெசேஜ் டோன் வந்த உடனே ஃபுல்லா வச்சுருவான் ஃபோன பாக்கெட்டுக்குள்ள. அப்போ வந்து இவ சொல்லுவா, "நிலா என்ன ஃபோன் அதுக்குள்ள வைக்கிறீங்க? யாருன்னே பார்க்காம?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "அதுவா அது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "பல்லவனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா பல்லவன் தான், பல்லவன் தான். பரவ பார்த்துக்கலாம் அத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "குடுங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே இல்ல நம்ம அப்புறம் பார்க்கலான்னோனே ஃபோன பிடுங்கிருவா. பிடுங்கி பார்த்தா, ஒரு பொண்ணு கூட வந்து அவன் ஃபோட்டோ எடுத்தது இருக்கிற மாரி அனுப்பியிருப்பா. உடனே, "ஆமா இது யாரு?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்ல, அப்போ உள்ள பொண்ணு. அதாவது இப்ப நான் உங்கள ஒண்ணும் கேட்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுப்பீங்களா? இப்ப தானே நம்ம அங்கேருந்து வந்தோம். அதுக்குள்ள யார் கூட சேர்ந்து நீ ஃபோட்டோ எடுத்த?" அப்படி இப்படின்னு அவன பிடிச்சு திட்ட ஆரம்பிப்பா. "இல்ல நிலா, அது நான் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேனா, என் டான்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க." அப்படி சொல்லி சொல்லும்போது, நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தோம். அதுக்குள்ள போய் நீ எப்படி ஃபோட்டோ எடுத்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், வேற ஒண்ணும் இல்ல நிலா. நான் அந்த மாரி டான்ஸ் ஆடுனேனான்னு ஒரு 2 ஸ்டெப்ப வந்து ஒரு மாரி நெளிச்சு நெளிச்சு ஆடி காட்டுவான். இது பிடிச்சு தான் அந்த பொண்ணு வந்து என் கூட வந்து செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருக்கா. அப்படின்னு சொன்ன உடனே அத பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுருவா நீலா. உடனே "இதில என்ன வந்து கேம்ப் ஃபயர் திவ்யான்னு போட்டிருக்கீங்களே எதுக்கு?" அப்படி கேட்பா. உடனே "அப்பதானே இங்க உள்ளது ஞாபகத்தில இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் டான்ஸ் ஆடுனத நெனச்சு நெனச்சு சிரிக்க ஆரம்பிச்சுருவா. "எதுக்கு நீ இப்ப இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். உடனே "இல்ல உங்கள வந்து அந்த பொண்ணு கலாய்ச்சிருக்கு. அது கூட புரியலையா?" அப்படின்பா. "எதுக்கு?" அப்படின்னோனே, "நீங்க டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அத பார்த்துட்டு உங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு இப்ப அவ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் அனுப்பியிருப்பா. அனுப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அது கூட உங்களுக்கு புரியலன்ட்டு உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவா." "அப்படியா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். "ஆமா, அப்புறம் என்ன நீங்க ரொம்ப டான்ஸ் ரொம்ப அழகா ஆடுறீங்கன்னு ஒரு நினைப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அப்படியா சொல்ற? அந்த பொண்ணு இப்ப என்ன கலாய்க்க வச்சுருக்கா?" அப்படின்னோனே, "இருந்தாலும் என் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த உடனே உனக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே." "இல்லையே நான் பார்த்தேனே." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்ல. உங்க கூட இருந்தாலும் போர் தானே போறேன்." அப்படிம்பான். உடனே "என்னது போரா? என்னையவா வந்து போர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். "ஆமா சோழன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், "இரு நீ என்னைய போர் சொல்றீல்ல, நான் உன்ன போர் இல்லாம ஆக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே ரொமான்ஸ்ல பேச ஆரம்பிச்சுருவான் சோழன். அங்க வந்து கட்டில்ல வந்து 3 பேரும் படுத்திருப்பாங்க. இந்த சைடு சேரன், அந்த சைடு பாண்டி, நடுவுல பல்லவன். ஆனா சேரனும் பாண்டியும் வந்து மாறி மாறி சந்தாகிட்டயும் வானதிகிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே தனியா படுத்திருப்பான் பல்லவன். உடனே அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்து எந்திரிச்சு அப்படியே வெளிய வருவான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல கதவ தட்ட ஆரம்பிச்சுருவான் பல்லவன். உடனே இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. தெரியலையே அப்படின்னு பார்த்தா, கதவ திறந்து பார்க்கும்போது பல்லவன் இருப்பான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஐயனா துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.